ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பிஸ்கட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். அந்த டைமில் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மேரிகோல்டு பிஸ்கட் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறேன். நான் 10 ரூபாய் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணால் கூட ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதோட காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது பண்ணுறது ரொம்பவே சுலபம். டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி பண்ணலாம். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணி இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருங்க, ஃப்ரை ஆகிடும். மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்க, சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணுன்னா இது பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.